அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரா இன்னைக்கு ஃப்ரைடே லஞ்ச் செய்கிறதுக்கு கிடுகிடுன்னு கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த இணை பிரியாத காதலர்களை கூட பிரித்து விட்டுறலாம் போல இருக்கு. ஃப்ரீசரில் வச்ச வஞ்சர மீன் பீசஸ் எல்லாம் பிரிக்கவே முடியல. படாத பாடுபட்டு பிரிக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் ஒரு கமெண்ட் பற்றி பார்க்கலாமா? ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி சாரி கட்டிகிட்டே வந்து சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே வரும்போது எதுக்கு தான் தூக்கிட்டு வருவோன்னு தெரியாமல் நிறைய சாரி தூக்கிட்டு வந்துட்டேன். அது வந்து டெய்லியும் கட்டுறதில்ல. ஸோ ஃப்ரைடே கட்டி ஒன்று ஒன்றா முடிக்கலாம்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் சில சாரீஸ் கொஞ்சம் டிசைனர் சாரீஸ், பார்டர் போட்ட சாரீஸ் எல்லாம் தொடுறதுக்கே இல்லாமல் வருஷக்கணக்காக அப்படியே தூங்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி யாரெல்லாம் இப்படி தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே பார்த்து வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்சு சூப்பராக மீன் பிரியாணி தான். அந்த மீன் வறுத்த எண்ணெயிலேயே பிரியாணி செஞ்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நைட்டுக்கு பிரியாணி சாப்பிடல, ஏன்னா அடுத்த நாள் மதியத்துக்கு வச்சு நம்ம கொஞ்சம் லீவ் விட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு இட்லி செஞ்சுட்டேன். நேற்று தானே மாவு அரைச்சி போட்டிருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இட்லி பண்ணியாச்சு. இட்லி பண்ணிவிட்டு கூடவே சாம்பார் அன்றைக்கி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.